Law and Practice subjectல last minute revision videos upload பண்ணிட்டு இருக்கேன். அதுல part 4 வீடியோ இந்த வீடியோ. ஏற்கனவே நம்மோட சேனல்ல part 3 வரைக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்கை நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட அடிப்படையில் தான் இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு 5 இயர் கொஸ்டின் பேப்பரில் மினிமம் 40 மார்க்ஸ் வாங்கக்கூடிய என்னென்ன ஐடியாஸ் இருக்கோ, என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். மற்றபடி நீங்கள் 100 மார்க்ஸ் எய்ம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸையுமே நல்லா தரோவாக படிச்சுக்கணும். எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸையும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ரிவிஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th யூனிட், அதாவது ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய 5 மார்க் 10 மார்க் ப்ராப்ளம் தான் ரிவிஷன் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சேனலில் வீடியோஸ் எதுவும் நான் அப்லோட் பண்ணலை. இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய வீடியோ. இந்த சாப்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான சாப்டர் உங்களுக்கு. ஓகே, ஃபார்மேட் தெரிஞ்சது அப்படின்னாலே நீங்கள் இந்த சாப்டரில் 10 மார்க் கொஸ்டினில் மினிமம் 5 மார்க் எடுக்க முடியும். அதனால் கண்டிப்பாக அந்த ஃபார்மேட்டை பார்த்துட்டு போயிடுங்க. அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிய வேண்டியது ஃபார்மேட்டை. நீங்கள் ஃபார்மேட்டை ஓரளவு கரெக்டாக எழுதினாலே மினிமம் பாதி மார்க் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் உங்களுக்கு 2 கொஸ்டின் பேப்பரில் டெப்ரிஷியேஷன் கேல்குலேஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டெப்ரிஷியேஷன் கேல்குலேஷன் எப்படி அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் டெப்ரிஷியேஷன் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா வேல்யூ ஆஃப் டெப்ரிஷியேஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டாக சொல்லிடுறேன். சாதாரணமாக டெப்ரிஷியேஷன் எதுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் இல்லையா? ஸோ அசெட்ஸோட வேல்யூவை நம்ம ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும். அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெப்ரிஷியேஷன் பர்சன்டேஜை அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அசெட்ஸோட வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என்ன மெத்தடில் அந்த வேல்யூ அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு வேல்யூ அசெட்டோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தில் புதுசாக அசெட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் அடிஷன்ஸ் இல்லையா? அடிஷ்னலாக அசெட்ஸ் உள்ளே வருது. ஸோ அதோட வேல்யூவை நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய அசெட் வேல்யூ, புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய அசெட் வேல்யூ. ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணினதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் இயரில் ஏதாவது அசெட்டை சேல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு ஃபைனலாக வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் தெரியும். அந்த இயரில் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் தெரியும். இது வந்து அசெட்டோட வேல்யூ மதிப்பு தான். ஓகே, அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெப்ரிஷியேஷன் கேல்குலேட் பண்ணணும். ஸோ இந்த டெப்ரிஷியேஷன் அவங்க கொடுத்துருக்க பர்சன்டேஜை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் வந்து ஒரு இயரில் லெஸ் தென் 182 டேஸ் இருக்குது அப்படின்னா 180 டேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து டெப்ரிஷியேஷன் 0.5% தான் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? அசெட் வந்து 180 ஆர் 182 ஐ எம் நாட் ஷுர், பட் அதை விட கம்மியான நாள் தான் அந்த அசெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா 0.5% டெப்ரிஷியேஷன் போதும். இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லையா? உங்களுக்கு டெப்ரிஷியேஷன் ப்ராப்ளம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நவம்பர் 2019 கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு டெப்ரிஷியேஷனில் ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. நான் இப்போ சொன்ன ஃபார்மேட்டில் இந்த ப்ராப்ளம் நம்ம போட்டு பார்க்கலாம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சரோட வேல்யூ 1418, அதாவது இயர் பிகினிங்கில் ஃபர்னிச்சரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம இயர் எண்டில் இந்த ஃபர்னிச்சரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த இயர் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் டெப்ரிஷியேஷன் எல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன மெத்தடுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் டெப்ரிஷியேஷன் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் இயர் பிகினிங்கில் ஃபர்னிச்சர் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ இந்த வருஷத்துக்கு நம்ம ஃபர்னிச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 2 முறை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, சேல் பண்ணியிருக்காங்க, அண்ட் ரேட் ஆஃப் டெப்ரிஷியேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபார்மேட் சொன்னேன் இல்லையா? ஃபர்னிச்சரோட இயர் பிகினிங்கில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு எடுத்து எழுதிக்கணும். 1,10,000 அதை நம்ம இங்கே எடுத்து எழுதிட்டோம்.
பர்ச்சேஸ் பண்ணின வேல்யூவெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அதாவது ஃபர்னிச்சர் இந்த வருஷமும் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ மொத்தமாக தான் வேல்யூவில் டெப்ரிசியேஷன் அப்ளை பண்ணுவோம் இல்லையா? வேல்யூவை ஆட் பண்ணிக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா. மைனஸும் பண்ணணும். அதாவது சேல் பண்ணியிருந்தா மைனஸ் பண்ணணும். ஃபர்னிச்சர் பார்ட் ஆஃப் த ஃபர்னிச்சர் சோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேல் பண்ணின ஃபர்னிச்சரை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 3000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3000 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் பண்ணினா அந்த இயர் எண்டில் வந்து ஃபர்னிச்சரோட வேல்யூ, நம்மக்கிட்ட இருக்கிற பிஸ்னஸில் இருக்கிற ஃபர்னிச்சரோட வேல்யூ 1,42,000. இந்த 1,42,000ல் அந்த இயருக்குரிய டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த இயருக்குரிய டெப்ரிசியேஷனுக்கு பர்சன்டேஜ் 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டெப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் அப்ளை பண்ணணும் இல்லையா? எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்னிச்சர் வாங்கி 180 டேஸ்க்கு மேலே இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபுல் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கொடுக்கலாம். ஆனால் அதை விட நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா பாதி ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜான்வரியில் தான் ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காங்க. அது 3 மாதம் தான் இருந்திருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 180 டேஸை விட கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஹாஃப் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் தான் கொடுக்கணும். எந்த வேல்யூக்கு? இந்த 20,000க்கு ஹாஃப் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ மொத்த ஃபர்னிச்சரோட வேல்யூ 1,42,000. இதில் 20,000 மதிப்புள்ள ஃபர்னிச்சர் வாங்கினோம் இல்லையா? இதுக்கு வந்து ஆஃப் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன். அதனால் இந்த 1,42,000லேருந்து 20,000 மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஃபர்னிச்சருக்கு ஃபுல் 10% டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ 1,22,000ல் 10% கண்டுபிடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாக வாங்கினோம் இல்லையா? இந்த இயரில் வந்து 3 மாதம் தான் இருந்திருக்கு. ஸோ இந்த டெப்ரிசியேஷன் இந்த 20,000க்கு பார்த்தீங்கன்னா பாதி ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஸோ 10% இன்ட்டு ஹாஃப்னு போட்டு கேல்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வேல்யூ ஆஃப் டெப்ரிசியேஷனில் ஃபர்னிச்சர்லேருந்து டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா இதுதான் நீங்கள் டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணுறது. ஓகே. அலோவபிள் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அலோவபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரியர் கொஸ்டின் பேப்பர்லலாம் கூட டெப்ரிசியேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டெப்ரிசியேஷன் இந்த சம் வந்ததுன்னா நீங்கள் 5 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். ஓப்பனிங் வேல்யூ போடுங்க, பர்ச்சேஸ் ஆட் பண்ணுங்கள், சேல் வேல்யூவை லெஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த கேல்குலேஷனில் மட்டும் நம்பர் ஆஃப் டேஸை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 2019 கொஸ்டின் பேப்பர்லேயே இன்னொரு கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவுட் ரிசர்ச். இதுவும் நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்லேருந்து வரக்கூடிய கொஷின் தான். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 19 நவம்பர் 2019 கேட்டிருக்கக்கூடிய கொஷின். என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணிக்கலாம். இதுக்கும் உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் உங்களால் ப்ராப்ளமில் ஆன்சர் கரெக்டாக அமௌண்ட் எவ்வளோ டிடக்டபிள் அப்படின்றது எழுதணும். இந்த ப்ராப்ளத்துக்கு ரூல்ஸ் தெரியணும். நான் ரூல்ஸ் சொல்கிறேன். First information, on December 21, 2018, X paid 60,000 to the Madras University for carrying out research in social and statistical science அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அவர் வந்து ரிசர்ச்சுக்காக மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு 60,000க்கு பே பண்ணியிருக்காரு. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் சோஷியல் சயின்ஸில் ரிசர்ச் பண்ண போகிறாரு. July 20, 2018 X also purchased a land for rupees 6 lakhs. Later on, a building for research was constructed at a cost of 30 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ லேண்டும் வாங்கியிருக்காரு ரிசர்ச்சுக்காக, அதில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு 30 lakhs. X also paid to National Lab rupees 1 lakh for scientific research. நேஷ்னல் லேபுக்கு 1 lakh பே பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அவர் வந்து ரிசர்ச்சுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து டிடக்ஷன் எலிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுற புக்கு வந்து நாகராஜன் புக். இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்ச்சுக்குரிய ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பே பண்ணியிருக்காங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃபார் கேரியிங் அவுட் த ரிசர்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள் இந்த ரூல்ஸில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் கேரியிங் அவுட் த பேமெண்ட் டு நேஷ்னல் லேப் ஆர் யூனிவர்சிட்டி ஆர் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜி. இந்த மூணுத்துக்குமே யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணியிருந்தாலும் சரி, நேஷ்னல் லெபார்ட்ரியாக இருந்தாலும் சரி,
அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, எந்த ரிசர்ச்சுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு 100% அலோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணின அமௌண்ட் வந்து ஃபுல்லி டிடக்டபிள் தான். நேஷ்னல் லேபுக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லி டிடக்ஷன் தான், 100% பேமெண்ட் அலோடு தான். ஸோ இது ரெண்டுமே வந்து நேஷ்னல் லேபும் சரி, யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணியிருக்க அமௌண்ட்டும் சரி, டிடக்ஷன்னு உண்டு அப்படின்னு எழுதணும். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்டில் வந்து லேண்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ரிசர்ச்சுக்காக தான், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ரிசர்ச்சுக்காக தான். ஸோ இப்போ இந்த ரூல்ஸ் பாருங்கள். எனி எக்ஸ்பெண்டிச்சர் பை எ கம்பெனி ஆன் சயின்டிஃபிக் ரிசர்ச், ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதர் தென் லேண்ட் அண்ட் பில்டிங், லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு வந்து கிடையாது, பட் அதில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணினா வந்து 100% எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அலோட் ஆஸ் டிடக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒனில் நம்ம இந்த லேண்ட் அண்ட் பில்டிங் எடுத்துக்கக்கூடாது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் 30 lakhs மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் ஃபுல்லி அலோடு, 60,000 டிடக்ஷன் அலோடு. செகண்ட் ஒனில் லேண்டுக்கு கிடையாது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் உண்டு. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நேஷ்னல் லேபுக்கு கொடுக்குறது டிடக்ஷன் தான். ஸோ அந்த மூணுத்தையும் நான் இங்கே எடுத்து அமௌண்ட்டை எடுத்து எழுதி டோட்டல் டிடக்ஷன் அலோடை கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ரிசர்ச்சுக்கு உரிய ப்ரொவிஷன்ஸ் இது தான். இந்த சம்மு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 2 மார்க்கில் கூட இதில் ஒரு பாயிண்ட்டு கொடுத்து ஆன்சர் கேட்டிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் டிடக்ஷன் அலோடு அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இந்த ரூல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். இந்த சாப்டரில் உங்களுக்கு 10 மார்க்கில் என்னென்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அதை பார்க்குறதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் இன்கம் கால்குலேட் பண்ணுறதும் 10 மார்க்கில் ஒரு 3 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ப்ரொஃபஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணுறதும் 10 மார்க்கில் ஒரு 3 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபார்மேட்டை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இந்த ப்ராப்ளம் போட்டுடலாம். இந்த வீடியோவில் நான் பிஸ்னஸ் இன்கம் ப்ராப்ளம்ஸ் மட்டும் 10 மார்க் கவர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் இன்கம் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் இன்கம்க்கு ஒரே ஒரு ஃபார்மேட் தான். ப்ரொஃபஷனல் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டுக்கு தனியாக ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க, மெடிக்கல் ப்ராக்டிஷனர், அடுத்து லாயர். ஓகே, 3 ப்ரொஃபஷனுக்கு வந்து நமக்கு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார்மேட் தான். ரொம்பவே ஈஸி. நீங்கள் வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸி. நம்மளோட ரெட்டி புக்கில், டிஎஸ் ரெட்டி ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் பேஜ் நம்பர் 7.41 இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமில் நெட் ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க நெட் ப்ராஃபிட் அல்லது லாஸும் வரும் இல்லையா பிஸ்னஸில். ஸோ அது என்னவோ அதை எடுத்து நம்ம எழுதிக்கணும். மோஸ்ட்லி ப்ராஃபிட் தான் கொடுத்துருப்பாங்க. ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்அட்மிஷபிள் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்அட்மிசபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது என்னென்னா பிஸ்னஸ் ரிலேட்டட் இல்லாத எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிடணும் இந்த ப்ராஃபிட்டோட. ஓகே, நீங்கள் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ராப்ளம் ரீட் பண்ணும்போதே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் கிடையாது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ என்னென்னன்றதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 2 மட்டும் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஏன்னா வீடியோ லென்த்தியாக போயிடும். ட்ராயிங்ஸ் அப்படின்றது என்னது, பர்சனல் யூஸ்க்காக பண்ணக்கூடியது. ஸோ அது பிஸ்னஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் கிடையாது, ஆட் பண்ணணும். சேலரி பெய்டு டு செல்ஃப், அதாவது ஓனர் வந்து அவருக்கே சேலரி பே பண்ணிக்கிறாரு அப்படின்னா அதுவும் பர்சனல், அது பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. பர்சனல் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ், பில்கிரிமேஜ் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே வந்து அவங்களோட சொந்த செலவு, பிஸ்னஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணிவிடுங்க. செகண்ட் பார்ட் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸையுமே நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ப்ரொவிஷன் ரிசர்வ்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சஸ் சைடில் காட்டியிருப்போம் இல்லையா. இந்த ப்ரொவிஷன் ரிசர்வ்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்னென்ன ரிசர்வ்ன்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, பேட் டெப்ஸ், டெப்ரிஷியேஷன், இன்கம் டேக்ஸ், ஓகே, எனி லாஸஸ், இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணிடணும். இது செகண்ட் ஹெட்டிங், ஆட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிடணும். மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கேபிட்டல் லாஸஸ், பாஸ்ட் லாஸஸ், ஸ்பெக்குலேஷன் லாஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே கேபிட்டல் தான். ஓகேவா? ஸோ கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆட் பண்ணிடணும். அடுத்த ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் டேக்ஸஸ். என்னென்ன டேக்ஸஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்னா இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸ், கிஃப்ட் டேக்ஸ், லோக்கல் டேக்ஸ். ஓகே, இந்த டேக்ஸஸ் எல்லாம் உங்களோட P&L கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அது இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபார்மேட்டில் படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து அதர் எக்ஸ்பென்சஸ், சேரிட்டிஸ்க்கு டொனேஷன் கொடுக்குறது. இது பிஸ்னஸ் ரிலேட்டட் கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு சம் புரிஞ்சிடும். பிஸ்னஸ் ரிலேட்டட் இல்லாததெல்லாம் அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுறாங்க. டெப்ரிஷியேஷன் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். எதெல்லாம் லெஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அலோடு பட் நாட் டெபிட்டட். இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அலோடு தான், பட் இது வரைக்கும் P&Lல காட்டலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டெப்ரிஷியேஷன் அலோடுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த லிமிட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? லெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக், ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா லெஸ் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. மறந்துட வாய்ப்பு இருக்குது இல்லையா? கொஞ்சம் புரியாமல் மறந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அண்டர் வேல்யூவேஷன், ஓவர் வேல்யூவேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் கிரெடிட்டட் டு P&L விச் இஸ் எய்தர் எக்ஸம்ட் ஆர் டேக்ஸபிள் அப்படின்னா, அதாவது அதர் இன்கம், எக்ஸம்டட் இன்கமாக இருக்கலாம், இல்லை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸாக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட் தெரிஞ்சது, எதை ஆட் பண்ணணும் எதை லெஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சது அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணலாம்? இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸில் மார்க் வாங்க முடியும், 10 மார்க். இதில் 1 or 2 ஐட்டம்ஸ் நம்ம தப்பாக எழுத வாய்ப்பு இருக்குது. ஆட் பண்ண மறந்துடுவோம், லெஸ் பண்ணி வச்சுருப்போம், ஏதோ ஒன்று. பட் இந்த ஃபார்மேட்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த கொஷின் வந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அது கேல்குலேட் பண்ண சொன்னால் கேல்குலேட் பண்ணுங்கள். நான் ஒரு 2 சம் இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய 3 ப்ராப்ளம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். உங்களுக்கு இன்னுமே தெளிவாக ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் கொஷின் வந்து நவம்பர் 2022 கொஷின் பேப்பரில் நமக்கு கேட்டிருக்காங்க. இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் தான். சிம்பிள் ப்ராப்ளம், சின்ன ப்ராப்ளம், 5 மார்க்கு. ஸோ பாருங்கள், இது வந்து கொஷின் நம்பர் 20, சாரி கொஷின் நம்பர் தெரியல, வெயிட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். 18ல் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 18 நவம்பர் 2022 கொஷின் பேப்பர். ஸோ பிஸ்னஸ் இன்கம் இந்த P&Lலேருந்து டேக்ஸபிள் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதான் பிஸ்னஸ் இன்கம் அப்படின்னாலும் சரி, டேக்ஸபிள் ப்ராஃபிட்னாலும் சரி. ஏற்கனவே அவங்க கண்டுபிடிச்சாங்க ப்ராஃபிட், நம்ம அதிலேருந்து டேக்ஸபிள் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம், அதாவது பிஸ்னஸ் இன்கம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ப்ராஃபிட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க 20,000. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷனில் தான் ஆரம்பிக்கணும். ஸோ ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷனில் ஆரம்பிக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இன்அட்மிசபிள் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆட் பண்ணிடணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இன்கம் டேக்ஸ் அந்த ஃபார்மேட்டில். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் ப்ராக்கெட்லேயே பிஸ்னஸ்னு சொல்லியிருக்காங்க. அது பிஸ்னஸ் ரிலேட்டட் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, ஆட் பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி அண்ட் ஃபீஸ். பெனால்ட்டி அண்ட் ஃபீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டட் கிடையாது. சேல்ஸ் டேக்ஸ் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் தான். ஓகே, ஸோ நம்ம பார்த்த டேக்ஸில் சேல்ஸ் டேக்ஸ் கொடுத்துருக்கல. ஸோ நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. அடுத்து ரெம்யூனரேஷன் டு பார்ட்னர்ஸ். இந்த ரெம்யூனரேஷன் டு பார்ட்னர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கும் இல்லையா, அதாவது டீடு. அந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தால் நீங்கள் இதை ஆட் பண்ண தேவையில்லை. இங்கே நமக்கு இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால நம்ம அதை என்ன பண்ணுறோம், பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் இல்லைன்னு சொல்லி அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் கேட்டாங்க அப்படின்னா இந்த கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். நெட் ப்ராஃபிட்டோட எந்த இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும் லெஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக மார்க் வாங்க முடியும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நவம்பர் 2021 கொஷின் பேப்பரில் கொஷின் நம்பர் 23 உங்களுக்கு ஒரு 10 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. இதுவும் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் தான். ஓகே, ப்ராஃபிட் ஆர் கெயின் ஃப்ரம் பிஸ்னஸ் தான். அந்த சம்மு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபார்மேட்டை படிச்சுக்கோங்க. கொஞ்சம் புரிஞ்சது அப்படின்னா நீங்களே சம் போட்டுட முடியும். ஓகே,
எதை ஆட் பண்ணணும் எதை லெஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். கொஷின் நம்பர் 23 பாருங்கள். இதில் ஃப்ரம் த ஃபாலோயிங் P&L அக்கௌண்ட், உங்களுக்கு P&L அக்கௌண்ட் கொடுத்துட்டாங்க. இது பிஸ்னஸில் கேல்குலேட் பண்ணுற நம்ம போடுற P&L அக்கௌண்ட். இதில் நம்ம டேக்ஸுக்கு எந்தெந்த எக்ஸ்பென்சஸை எடுத்துக்க போகிறதில்ல, அதெல்லாம் ஆட் பண்ணிடணும். ஸோ அந்த ஃபார்மேட் தான். இப்போ P&L நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், 57,000 இல்லையா? ஸோ அந்த 57,000 நான் இங்கே எடுத்து எழுதிட்டேன். ஸோ ஸ்டார்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ராஃபிட் இல்லை லாஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ எழுதிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், எந்தெந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆட் பண்ணணுமோ அதை எடுத்து ஆட் பண்ணணும். ரெண்ட் அப்படின்றது பிஸ்னஸ் ரிலேட்டட் தான். சேலரி டு எம்ப்ளாயீஸ், பிஸ்னஸ்க்காக தான் சேலரி கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதை போடலாம். அடுத்து இந்த டெப்ரிஷியேஷனுக்கு வந்து ஆக்சுவலி ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ இதை நான் முடிஞ்சால் உங்களுக்கு இதோட இமேஜை வந்து ட்ரைவ் லிங்காக கொடுக்குறேன். டெப்ரிஷியேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு P&Lலையும் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது கீழேயும் டெப்ரிஷியேஷன் கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் அமௌண்ட்டு, P&Lலையும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். P&Lல கொடுத்துருக்கதை ஆட் பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கதை லெஸ் பண்ணணும். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் மட்டும் கொடுத்துருந்தா நீங்கள் அதை லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா P&Lல மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த 3 ரூல்ஸை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெப்ரிஷியேஷன் ரெண்டுத்துலேயும் கொடுத்துருந்தா தான் நீங்கள் என்ன பண்ணணும், P&Lல இருக்கிறத ஆட் பண்ணணும். இப்போ இந்த சம்மில் பாருங்கள், டெப்ரிஷியேஷன் P&Lலையும் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெப்ரிஷியேஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். ஓகே, P&Lல கொடுத்துருக்கத ஆட் பண்ணிக்கணும். 2 இடத்துல இருந்தால் தான் இதை நம்ம எழுதணும். இதுதான் ரூல்ஸு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெப்ரிஷியேஷனுக்கு அப்புறம் கீழே ஒரு டெப்ரிஷியேஷன், இது நான் சொன்னேன் இல்லையா, இதை லெஸ் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கதை லெஸ் பண்ணணும். இப்போ காட்டின ரூல்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது கிடையாது. ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. இன்கம் டேக்ஸ் ஆட் பண்ணணும்னு நான் ஃபார்மேட்டில் சொன்னேன் இல்லையா? ஸோ இன்கம் டேக்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேட்டன்ட்டுக்கும் நமக்கு ரூல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ பேட்டன்ட் வந்து எப்போ அக்வயர் பண்ணாங்க அப்படின்றது இருக்குது. அது வந்து பிஃபோர் 1498 இல்லை ஆஃப்டர் 1498 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ரொவிஷன் தெரிஞ்சால் தான் நீங்கள் பேட்டன்ட் மட்டும் போட முடியும். பார்த்தீங்கன்னா 1498க்கு பிஃபோராக இருந்தது அப்படின்னா அதில் இருக்கிற 13/14 வந்து டிஸ்அலோடு. ஆஃப்டர் 1498 இருந்தால் 3/4 இஸ் டிஸ்அலோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஃபோர் 1498ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 14 வருஷம் வரைக்கும், அதாவது ரைட் டவுன் பண்ணலாம் அப்படின்றது தான் அதுக்கு வந்து மீனிங். இங்கே 14 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, அது வந்து டிஸ்அலோடு. அப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் இருக்குது அப்படின்னா இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேட்டன்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 14 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ கொடுத்துருக்கிற பேட்டன்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வேறு இந்த இன்ஃபர்மேஷன் போட்டாச்சு. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் 1500 அப்ரூவ்ட் பை ஐடி அத்தாரிட்டி நாட் ஷோன் இன் P&L அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் அலோடு தான், ஆனால் P&Lல காட்டலை. P&Lல இல்லாததுனால அதை நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் 1500 லெஸ் பண்ணணும். இந்த டெப்ரிஷியேஷன் நான் சொன்னேன் இல்லையா, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறது லெஸ் பண்ணணும், P&Lல இருக்கிறது ஆட் பண்ணணும். ஸோ அந்த ரூல்ஸை தான் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனி அதர் இன்கம், அதாவது இன்கம் வந்து 5 ஹெட்டிங் இருக்குது இல்லையா, இதெல்லாம் மற்ற ஹெட்டிங்கில் இருக்கிற இன்கம். பிஸ்னஸ் இன்கம்ன்றது இதில் இருக்கிறது தான், இதை நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இன்கம் ஃப்ரம் லாட்ரின்றது அதர் சோர்ஸஸில் இருக்கக்கூடிய இன்கம். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதர் சோர்ஸஸில் இருந்து வந்தது அப்படின்னா லெஸ் பண்ணிடணும். ஸோ இதையும் லெஸ் பண்ணினா நமக்கு பிஸ்னஸ் இன்கம் கிடைக்கும். ஸோ பிஸ்னஸ் இன்கம் கேல்குலேஷனுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எதை ஆட் பண்ணணும் எதை லெஸ் பண்ணணும், டெப்ரிஷியேஷனுக்குரிய ரூல்ஸ் தெரியணும், பேட்டன்ட்டுக்குரிய ரூல்ஸ் தெரியணும். ஓகே, ஓரளவு அதாவது ஸ்டெப் மார்க்காவது கிடைக்கிறதுக்கு தான் இதெல்லாம். மற்றபடி இங்கே அந்த லெசனில் இருக்கிற எல்லா ப்ரொவிஷன்ஸும் தெரிஞ்சிருந்தால் தான் சம் போட முடியும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 2019 கொஷின் பேப்பரில் கொஷின் நம்பர் 23 வந்து பிஸ்னஸ் இன்கம் தான் கேட்டிருக்காங்க. அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ போடலாம்.
ஸோ 2019ல் ஒரு 5 மார்க்கும் கேட்டிருந்தாங்க, 10 மார்க்கும் கேட்டிருக்காங்க கொஷின். ஓகே, ஸோ 10 மார்க்கில் கொஷின் நம்பர் 23 பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ போட்ட அதே மெத்தடு தான். ஓகே, ஸோ எல்லா ரூல்ஸும் நமக்கு தெரியும் இல்லையா, ஃபார்மேட்டும் தெரியும். ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட்டை எடுத்து எழுதியிருக்கேன். நெட் ப்ராஃபிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,17,000 கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதிட்டேன். இப்போ ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக பாருங்கள். ரெண்ட்டுன்றது பிஸ்னஸ்க்காக கொடுத்த ரெண்ட்டு தான். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, ஆட் பண்ண தேவையில்லை. சேலரி டு எம்ப்ளாயீஸ் ஆட் பண்ண தேவையில்லை. பிஸ்னஸ் ரிலேட்டட் இன்கம் எக்ஸ்பென்சஸாக இருந்தால் ஆட் பண்ணக்கூடாது. டெப்ரிஷியேஷனுக்கு என்ன சொன்னேன், ரெண்டுத்துலேயும் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். ஆமாம், ரெண்டுத்துலேயும் கொடுத்துருக்காங்க. P&Lல கொடுக்குறத நம்ம ஆட் பண்ணணும், கீழே கொடுத்துருக்கத நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ P&Lல கொடுத்துருக்க 10,000 நான் ஆட் பண்ணியிருக்கேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்க இந்த 8,000 பார்த்தீங்க அப்படின்னா நான் லெஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ டெப்ரிஷியேஷன் 10,000 8,000. அடுத்து டொனேஷன் பிஸ்னஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் கிடையாது, ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெப்ரிஷியேஷன் நம்ம போட்டுட்டோம். கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா business income of 12,000 is not shown in P&L account. இங்கே business incomeல வந்து நம்ம காட்டலை, P&L accountலன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ business income காட்டலைன்னா காட்டணும் கண்டிப்பாக P&Lல இல்லையா, ஸோ ஆட் பண்ணிக்கணும். அடுத்து வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,000 ஆஃப் த ரெண்ட் இஸ் பர்சனல் நேச்சர்னு கொடுத்துருக்காங்க. நான் ரெண்ட் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட்னு சொல்லிட்டேன் எக்ஸ்பென்சஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 40,000ல் 8,000 வந்து பர்சனல் நேச்சர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. பிஸ்னஸ் ரிலேட்டட் இல்லைன்னா அந்த 8,000 நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ அதனால தான் ரெண்ட் 8,000 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்காங்க. 40,000ல் 8,000 பர்சனல்ன்றது இன்அட்மிசபிள் எக்ஸ்பென்சஸ், ஆட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து இன்கம் சைடில் பாருங்கள். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், இதுவே வந்து பிஸ்னஸ் இன்கம் கிடையாது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். அப்போ லெஸ் பண்ணிடணும். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், அதையும் நம்ம என்ன பண்ணிடணும், லெஸ் பண்ணிடணும். ஜஸ்ட் ஒரு நாலேஜ் தான், நீங்கள் இதை வந்து யோசிக்கிற விதம் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பிஸ்னஸ் இன்கம் தவிர மற்ற இன்கமாக இருந்தால் லெஸ் பண்ணிவிடுங்க. பிஸ்னஸ் ரிலேட்டட் இல்லாத எக்ஸ்பென்சஸ்னால் ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இவ்வளோ தான், சிம்பிள். நவம்பர் 2019ல் கொடுத்துருக்கிற ப்ராப்ளமும் ரொம்பவே சிம்பிள். எதை ஆட் பண்ணி லெஸ் பண்ணணுமோ லெஸ் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடச்சிடும், பிஸ்னஸ் இன்கம் கிடச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவம்பர் 2018 கொஷின் பேப்பர்லேயும் உங்களுக்கு பிஸ்னஸ் இன்கம் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 3 கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயரில் பிஸ்னஸ் இன்கம் தான் கேட்டிருக்காங்க. இந்த 10 மார்க் ப்ராப்ளம் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக போட்டு பார்த்துட்டு போங்க. மேபி ப்ரொஃபஷனல் இன்கம் கேட்டால் அதுக்கும் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அதுவும் ஒரு 3 இதில் கேட்டிருக்காங்க. எது வேணுன்னா கேட்பாங்க. கேட்டால் 10 மார்க்கில் நீங்கள் ஸ்டெப் மார்க்காவது எடுக்கலாம். ஃபுல்லாகவே ப்ராப்ளம் தெரிஞ்சால் நீங்கள் 10 மார்க் எடுத்துடலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க 3,09,000. ஸோ நெட் ப்ராஃபிட்டை நான் எடுத்து எழுதிட்டேன். ஓகே, ஸோ இன்அட்மிசபிள் எக்ஸ்பென்சஸ், அதாவது பிஸ்னஸ் ரிலேட்டட் இல்லாத எக்ஸ்பென்சஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக், பிஸ்னஸோட ஸ்டாக் தான் அது. பர்ச்சேசஸ், ஆனால் இந்த ஸ்டாக்குக்கு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்த பேஜில் இருக்குது, நம்ம இங்கே முடிச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாம். பர்ச்சேசஸ் பிஸ்னஸ்க்காக தான் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. சேலரிஸ் அண்ட் வேஜஸ் எம்ப்ளாயீஸ்க்கு பிஸ்னஸ்க்காக தான் கொடுத்துருப்பாங்க. ரெண்ட் அண்ட் ரேட்ஸும் அப்படி தான். வேறு ஏதாவது இன்க்ளூட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கலாம். கமிஷனும் வந்து பிஸ்னஸ் கமிஷனாக தான் இருக்கும். ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ், நான் அதில் காட்டும் போதே ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ்ன்றது பர்சனல்னு சொல்லிட்டேன். இன்கம் டேக்ஸ், அப்போ ஸோ ஹவுஸ் ஹோல்டு ஆட் பண்ணியிருக்கேன், இன்கம் டேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ரிலேட்டடு கிடையாது. அட்வர்டைஸ்மெண்ட் பிஸ்னஸ்க்காக தான் பண்ணியிருப்பாங்க. போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராம் பிஸ்னஸ்க்காக தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஓன் கேபிட்டல், இது நான் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸில் காட்டினேன் இல்லையா. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபார் ஃபியூச்சர் லாஸஸ், டெப்ரிஷியேஷன் ஆன் ஃபர்னிச்சர். ரிசர்வ், எனி ரிசர்வ் நம்ம ஆட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ரிசர்வ் எடுத்து எழுதியிருக்கேன். டெப்ரிஷியேஷன் கொடுத்தாங்கனாலே ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன் ரெண்டுத்துலேயும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டெப்ரிஷியேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க, P&Lலையும் கொடுத்துருக்காங்க. P&Lல கொடுத்துருக்கதை ஆட் பண்ணிக்கோங்க, அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கதை லெஸ் பண்ணிக்கோங்க. P&Lல கொடுத்துருக்கிறது என்ன அமௌண்ட்டுன்னு பாருங்கள், 1,000 rupees. ஓகே, ஸோ இந்த 1,000 rupees நான் இங்கே ஆட் பண்ண போட்டுட்டேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கதை நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே லெஸ்ஸுக்கு போட்டுட்டேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம
இந்த சம்மில் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் அண்டர் வேல்யூடுன்னு கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூடுன்னு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபார்மேட் நடத்தும் போது சொன்னேன் இல்லையா, இந்த அண்டர் வேல்யூடு ஓவர் வேல்யூடை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணணும், ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்கையும் லெஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூவேஷன், க்ளோசிங் ஸ்டாக், ஓவர் வேல்யூடு இது ரெண்டுமே லெஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு தான் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அண்டர் வேல்யூ எவ்வளோ ஓவர் வேல்யூ அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் அண்டர் வேல்யூடு பை 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சம்மு சொல்கிறேன் பாருங்கள். ஓப்பனிங் ஸ்டாக் என்ன அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா இதே இந்த கொஷின் பேப்பரில் ஓப்பனிங் ஸ்டாக்கோட அமௌண்ட்டை நான் எடுத்து எழுதிக்கிறேன் 3,60,000. ஓகே, அதை எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து க்ளோசிங் ஸ்டாக்கையும் நம்ம எழுதிடலாம் 4,50,000. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10% அண்டர் வேல்யூடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10% அண்டர் வேல்யூடுனா 100 கொடுக்க வேண்டிய இடத்துல 90 தான் கொடுத்துருக்காங்க. 100 கொடுக்க வேண்டிய இடத்துல 90% அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 90%ன்றது 3,60,000னா 100% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இதுதான் நீங்கள் வந்து அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த 10% தான் வந்து ஆட் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக 10% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, 90%ன்றது 3,60,000, 10% எவ்வளோ? ஸோ அந்த மாதிரி தான் நான் இங்கே கண்டுபிடிச்சிருப்பேன் பாருங்கள். அந்த கொஷின் பேப்பருக்குரிய ஆன்சர் 2018க்கு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. 3,60,000ன்றது 90%, 10% எவ்வளோனா 40,000. அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக்குன்றது எவ்வளோனா 10% அதிகமாக இருக்குது. 10% அதிகமாக இருக்குன்னா நார்மலாக 100ன்றது 110 எழுதியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ 110%ன்றது 4,50,000. 110%ன்றது 4,50,000. நம்ம மைனஸ் பண்ண வேண்டியது 10%. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கேல்குலேட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். 110ன்றது 4,50,000, 10% எவ்வளோன்னா இந்த அமௌண்ட்டு கிடைக்குது. ஓகே, ஸோ இதில் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் முடிச்சு. அடுத்து ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 7,000 கொடுத்துருக்காங்க. இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுமே கூட பர்சனல் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ் நமக்கு ப்ராப்ளமில் மொத்த அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 தான். ஓகே, ஸோ ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸும் பர்சனல் தான், பிபிஎஃப்பும் பர்சனல் தான். இந்த 18,000 நம்ம ஆல்ரெடி எடுத்து எழுதிட்டோம். ஓகே, ஸோ அதை தனியாக நம்ம பிரிச்சுலாம் எழுத தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி அண்ட் வேஜஸில் வந்து என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குறது பிஸ்னஸ் இன்கம் தான். ஸோ இதுக்குமே நமக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. நம்ம சேலரி அண்ட் வேஜஸை இதில் அட்ஜஸ்ட் பண்ணலை. ஓகே, ஸோ எதெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிட்டோம், எதெல்லாம் லெஸ் பண்ணணுமோ அதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், எடுத்து லெஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ கடைசியாக நமக்கு கிடைக்கிறது தான் பிஸ்னஸ் இன்கம். இன்றைக்கி நடத்தின பிஸ்னஸ் இன்கம் ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி.